ஹலோ மக்களே, திஸ் இஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ஒரு மூவி பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த மூவி நான் பார்த்தது எனக்கு எப்படி பிடிச்சதுன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித் லவ். வித் லவ் என்னைக்கு பார்த்தேன்னா ஞாயிற்றுக்கிழமையே பார்த்துட்டேன். ஐ மீன் ஒரு 3-4 days ஆகிடுச்சு பார்த்துட்டு. பட் எதுக்கு இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து சொல்கிறேன்னா, ரொம்ப மண்டையில் ஓடிட்டுருக்குன்னு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது படம். முக்கியமான சொல்லலாம் டைரக்டர் மதன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸ்க்ரீன் பிளே தாறுமாறாக இருந்தது. ஐ மீன் படத்தை வந்து த்ரோ த எண்ட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மதன் அப்படின்னு போகிற வரைக்குமே நம்மளுக்கு அந்த படம் பிடிச்சது ரொம்ப. ஐ மீன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த எங்கேஜிங்காக கொண்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நான் ஹீரோவுக்கு வரேன். ஹீரோ ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மனுஷனோட ஆக்டிங் வந்து என்ன சொல்கிறது, குறைய சொல்ல முடியாது, செம்மையாக நடிச்சிருந்தாப்புல. இப்போது இந்த வித் லவ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அறிமுகமாகிட்டு அதில் அவரோட ஆக்டிங் வந்து முக்கியமாக அந்த காமிக்கல் சீன்லாம் இருக்கு இல்லையா, சூப்பர்ப், வேறு லெவலில் இருந்தது. ஹீரோயின் பக்கம் வருமா, ஹீரோயின் பக்கம் வந்து அனஸ்வரா, அவர் பேர் அபினாஷ் சம்திங். அனஸ்வரா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவரால் ப்ரெசன்ட் சூப்பர். பட் ஆனால் எனக்கு எஸ்பெஷலி 2 சீனில் வந்து வேறு லெவலில் பிடிச்சது. ஒன்று இந்த ஸ்கூல் போர்ஷனில் வந்து அந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு ஒரு மாஸ் சீன் காட்டுவீங்க தெரியுமா, அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் வந்து இந்த பப்பில் ஒரு என்ட்ரி, அவள் ஒருவளை சாங் போட்டு அந்த ஒரு என்ட்ரி கொடுப்பீங்களா, யூ ஆர் த ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் அவங்க எல்லார் மேலேயும் நம்மளுக்குன்ற மாதிரி எனக்கு ஒருத்தரோட ஆக்டிங் செம்மையாக பிடிச்சிது. யாருன்னு சொல்லலாம், ஆக்டிங்கோட அந்த ப்ரெசன்ஸே ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். அனிஷா கேரக்டர், பேர் தெரில, ஆர்டிஸ்ட் நேம் தெரில, அனிஷா கேரக்டர் ஷீ நெயில்ட் இட். அண்ட் எப்படி சொல்கிறது, ஸ்டோல் மை ஆர்ட்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது படம். ஓவராலாக படம் ஒர்த்து டு வாட்ச், ஒர்த்து டு ரீவாட்ச் இன் தேட்டர். திரும்பியும் நான் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலான்ற ஒரு தாட் இருக்குது. மேபி போனால் போவேன், அது தெரில. இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லோரும் போய் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். என்ன சொல்கிறது, அவ்வளோதான். பாய்.